26 சட்டமன்ற தேர்தல் பரபரப்பாக போய் கொண்டிருக்கிறது. தேர்தல் பரப்புரை களம். எல்லா கட்சிகளும், இந்த கட்சி அந்த கட்சி என்றில்லை, எல்லா கட்சியுமே புதிய வாக்காளர்கள், இளைஞர்கள், பெண்களின் வாக்குகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றனர். எங்களுக்கு தான் போடுவாங்க அப்படின்றத எல்லா கட்சியிலுமே பெருநம்பிக்கையோடு இருப்பதை நம்ம பார்க்குறோம். கோவிந்தராஜ் நிறைய கருத்துக்களை பட்டியலிட்டார். எப்படி பார்க்குறீங்க குமார்? அதாவது இதற்கு முன்னால் நடந்த நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், எல்லா தேர்தலையும் விட இந்த தேர்தல் ரொம்ப உன்னிப்பாக, தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. தேர்தல் என்பது இந்தியாவுக்கு 1937 வந்திருக்கிறது. பிரிட்டிஷ் இந்தியா காலத்திலிருந்து தேர்தல் மஞ்சப்பட்டி தேர்தல்னு சொல்வார்கள். ஆனால் இப்பொழுது என்ன நிலைமை அப்படி என்று சொன்னால், விஜய் என்கிற ஒரு ஃபேக்டரி உள்ளே வந்திருக்கார். அவர் முக்கியமான பாயிண்ட்டை டச் பண்ணியிருக்கார். லஞ்சத்துக்கு எதிரான குரல் கொடுத்துருக்கிறார். லஞ்சம் இருக்காதுன்னு சொல்கிறார். பட் அது பின்னால் அவர் எப்படி செய்ய போகிறாருங்கிறத அதுக்கப்புறம் தான் பார்க்கணும். லஞ்சத்துக்கு எதிரான ஒரு ஸ்டாண்டை எடுக்கிறதுக்கு இன்றைக்கி தமிழக அரசியலில் ஆளே இல்லை. லஞ்சமே நடக்காத போலையும், லஞ்சமே எதுவுமே நடக்கல, எல்லாம் சரியாக இருக்கிறது போலையும் தான் இப்போது ஏற்கனவே ஆள்ற கட்சிகள் அரசியல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதற்கு மாற்றாக திரு விஜய் அவர்கள் இந்த அஸ்திவாரத்தை தொடுத்திருக்கிறார். அது மக்கள்கிட்ட பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. எல்லா இடத்துலையுமே ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள் மக்கள். ஏனென்று சொன்னால், மொத்தத்துக்கும் அடிப்படையாக ஊழலும், வெளிப்படையற்ற ஊழல் உள்ள அரசும், வெளிப்படைத்தன்மையற்ற நிர்வாகமும், டிரான்ஸ்பரண்ட் இல்லாத, அதாவது ஒரு 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 சேவை மனப்பான்மை இல்லாத ஒரு அரசும் இருக்கிறத தான் மக்கள் பார்க்குறாங்க. அதைத்தான் அவங்க ஹைலைட் பண்ணுறாங்க. இளைஞர்கள் கூட்டம் சினிமாங்கிற கவர்ச்சி ஒரு இதில் அவங்க பார்த்தாலும் கூட, அதற்கு பிறகு சில கருத்துக்கள் 3 தான் தேவை. ஒரு அரசியல் கட்சிக்கு தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்துக்கு 2-3 பாயிண்ட் தான். என்ன, நான் கடந்த காலத்தில் ஆட்சி செய்த கட்சியாக இருந்தால், நான் இந்த 5 ஆண்டு காலத்தில் உங்கள்கிட்ட கொடுத்த வாக்குறுதியை முழுசாக நிறைவேற்ற முடியவில்லை என்று பொது மன்னிப்பு கேட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் நிறைவேற்ற முடியாமல் போகும், எல்லாத்துக்கும் கேட்டுக்கலாம். அதற்கு காரணத்தையும் சொல்லிடலாம். நிதி பற்றாக்குறைன்னு சொல்லலாம். அல்லது நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ஊழலை தடுக்கிறதுக்கு ஊழல் இல்லாத ஒரு நிர்வாகத்தை கொடுத்துருக்கோன்னு மக்கள்கிட்ட உத்தரவாதம் கொடுக்கலாம். இந்த 3 எதையுமே இவங்க வாயே திறக்கலை. ஆனால் நமக்கு தெரியும், மக்களுக்கும் தெரியும், ஒரு சின்ன வேலை பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து இப்போ சுடுகாட்டை புதைக்கிறதுலேருந்து சொத்து பதிவு பண்ணுற வரைக்கும் லஞ்சம் கொடுக்கறது, நிலம், நீர், காற்று, ஆகாயம் எல்லாத்துலேயும் ஊழல் நடந்து கொண்டு இருப்பது எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா கிராமத்தில் வரைக்கும் ரொம்ப நல்லா தெரியும், நமக்கே சொல்லித்தர்றாங்க. கிராமத்தில் போய் நம்ம அவங்கள்ட்ட இதை பற்றி சும்மா சுவாரஸ்யமாக பேசினா அவங்களே இதெல்லாம் நமக்கு சொல்லித்தர்றாங்க. அப்போ இந்த நிலைமையில் இருப்பதனால், அதை பற்றி இவங்க கண்டுக்காமல் இருக்கிறதுனால், அதனால் அது மக்கள்கிட்ட ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கி வாக்காளர்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா, மொத்தம் தேர்தல் ஆணையம் டெக்ளேர் பண்ணியிருக்கிற கணக்குப்படி பார்த்தா 6.18 கோடி 6.18 கோடி சாரி 5.73 6 மொத்த வாக்காளர்கள் ரைட். அதில் 18 முதல் ஆண்கள் வாக்காளர்கள் 49%, அதாவது 3.05 crore. பெண் வாக்காளர்கள் 51%, 3.15 crores. முன்னாடி இருக்கிறது நீங்க சொல்றீங்க. மொத்தத்தில் சொல்றேன், நான் மொத்தத்தில் எஃப்ஐஆர் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதாவது 18 முதல் 29 வயது வரை 1.4லேருந்து 1.5 கோடி, அதாவது 23 to 25% என்று சொல்கிறார்கள். அதாவது இளம் பெண்கள் 18லேருந்து 19 வயசு 70லேருந்து 75 லட்சம் இளம்பெண்கள். அதுபோல் கல்லூரி மாணவர்கள் 18, நம்ம இன்றைக்கி தலைப்புக்கு முக்கியமான காரணமே இதுதான், 18 முதல் 23 வயது மொத்த கல்லூரி மாணவர்கள் 45 லட்சத்துலேருந்து 55 லட்சம் பேர். அதில் மாணவர்கள் 22.27 லட்சம், மாணவிகள் 23.28 லட்சம். முதல் முறை வாக்காளர்கள் 10, சார் சொன்னது போல் 10லேருந்து 14 லட்சம். மொத்த இளைஞர்கள் பர்சன்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 33% தமிழ்நாட்டில்.
இந்த இளைஞர்களில் பெரும்பகுதி 75 65-70% என்ன செய்ய போகிறார்கள், யாரை தேர்ந்தெடுக்க போகிறார்கள், அவர்களுக்கு- களத்தில் எதிர்பார்ப்பு என்ன அப்படின்றதா நம்ம அவர்களுக்கு- தலைப்பையே வச்சிருக்கோம். அவர்களுக்கு ஒரு பெரிய அதாவது மாணவர்கள்லேயே இன்ஜினியரிங் படிக்கிறது ஒன்று இருக்குது, மருத்துவம் படிக்கிறது ஒன்று இருக்குது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஹிஸ்ட்ரி படிக்கிறதுலாம் இருக்குது. இந்த ஹிஸ்ட்ரி படித்த மாணவர்களுக்கு வரலாறு படிச்சிருப்பாங்க. வரலாறு படித்தவர்களுக்கு நாட்டினுடைய அரசியல் வரலாறு அவங்களுக்கு ரொம்ப அப்சர்வ் பண்ணுவாங்க. இளம் வயசில் 22-23 வயசில் அந்த பார்வை இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் விட கொஞ்சம் அவங்கள்தான் வேற அரசியல் பின்புலம் இல்லாமல் விஜய் வந்திருக்காருன்னு எல்லா மாணவர்களுமே சார் இது படிக்கிறாங்க அது படிக்கிறாங்கன்றது கடந்த எல்லா மாணவர்களுக்குமே களத்தில் என்ன இருக்குது, அரசாங்கம் என்ன வாக்குறுதி தந்தாங்க, இளைஞர்களுக்கு என்ன வேலைவாய்ப்பு, கல்வி, சுகாதாரம், மருத்துவம் உள்ளிட்ட அடிப்படையான விஷயங்கள் செய்திருக்கிறார்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இது அந்த சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட்லாம் இருக்கா சார்? எல்லா மாணவர்களுமே இல்லை அதில் எதுக்கு எல்லா அந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் அந்த புரிதலோடு தானே அவர்களுக்கு என்னன்னா ஒரு ஆனஸ்டான ஒரு ஆட்சி இருக்கணுங்கிறது அவங்க எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா வெளிநாட்டுக்கு போகிறவங்க மாணவர்கள் நிறைய பேர் போகிறாங்க, அங்கே பார்க்குறாங்க, அங்கே எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க, அங்கேருந்து இங்கே வர்றாங்க, அவங்களோட நண்பர்கள் இங்கே இருப்பாங்க. அப்பா நம்ம இந்த நாட்டில் எப்படிலாம் இருக்கிறது, எவ்வளோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்காங்க, இவங்க மாணவர்களுக்கு எல்லாமே இலவசமாக கொடுக்குறாங்க, கல்வி ஃப்ரீ, மெடிக்கல் ஃப்ரீ எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம நாட்டில் இப்படிலாம் இல்லை. நம்ம நாட்டில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை யாரும் ஒபே பண்ணுறதே இல்லை. இப்போ நீங்கள் 7 மணிக்கு ஒரு கார் எடுத்துகிட்டு இப்படி பஜாரில் போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு ரோட்டையும் நீங்கள் நேராக 3rd கியரில் போக முடியாது, 1st கியரில் தான் போகணும். ஒயின் ஷாப் இருந்தால் நீங்கள் நிறுத்தி தான் போகணும். ஏன்னா ரோடை யாருமே 2 சைடு, இந்த பக்கம் 2 ட்ராக்கு, இந்த பக்கம் 2 ட்ராக்கு வண்டி நிறுத்திருப்பாங்க. இதை நான் பல முறை சொல்லியாச்சு. இப்போ தேர்தலுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு நாளைக்கு போலீஸ் எல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களையும் காணோம். திரும்ப பழைய மாதிரி ஆகிட்டு சிஸ்டம் அப்படி ரொம்ப பழைய 60க்கு முன்னால் எப்படி இருந்ததோ அப்படி ஆயிருக்கு. இப்போ ஒரு 2-3 வருஷமாக அப்படி தான் இருக்கிறது. காரணம் ரூல் ஆஃப் லா, அது டிசிப்ளின் இதெல்லாம் 0வுக்கு வந்தாச்சு. இதெல்லாம் தான் இளைஞர்கள் மோகம் சுழிப்பாங்க. அதுக்கப்புறம் சார் சொன்னது போல் இளைஞர்கள் இந்த பெண்கள் விஷயங்களில் ரொம்ப மோசமாக இருக்கிறது. அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்துக்கங்க, அரக்கோணத்தை எடுத்துக்கங்க, கோவை எடுத்துக்கங்க, சாத்தான்குளத்தை எடுத்துக்கங்க, எல்லா இடத்துலையும் தாறுமாறான இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மோசமான செயல்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன. பஸ்ஸு டிரைவர் சார், பஸ்ஸு டிரைவர் 40-45 பயணிகளை ஏற்றிட்டு போகிற பஸ் டிரைவர் நல்லா குடிச்சிட்டு வண்டியை நடு ரோட்டில் நிறுத்திட்டு அன்றைக்கி இப்போ 4 நாளைக்கு முன்னால் ஒரு சம்பவம் காப்பாற்றிருக்கேன். தெய்வாதீனமாக 45 பயணிகளை தப்பிச்சிருக்காங்க. இப்போ இது 2-3 சம்பவம் அப்படி நடந்திருக்கிறது. அப்போ மதுக்கடைகளை திறந்து கொடுத்து மதுக்கடைகளை தாராளமாக விற்க சொல்லி, மதுக்கடைகளை விளம்பரம் கொடுத்து விற்க சொல்லி, அது யார் என்ன ஏதுன்னு பார்க்காம மதுவை எப்படி கையாளணும்னு தெரியாத நம்ம மாநிலத்தில் 1000 ரூபா 1500 டெய்லி சம்பளம் வாங்கிட்டு வந்தால் வீட்டுக்கு போகும்போது 500 600 கூட தானும் தன்னுடைய நண்பர்களையும் கூட்டிகிட்டு போய் பாரில் உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு வீட்டில் கொடுக்குறது 100 200 300 கொடுக்குறாங்க. அங்கே பிள்ளைகளை பார்த்தா 2-3 இருக்கும். எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இந்த நிலைமை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. 50 வயதில் விதவை ஆயிடுறாங்க பெண்கள். இதெல்லாம் தான் அரசாங்கத்தை உறுத்தணும். நம்ம நாடு இப்போ மதுவை குடிக்கிறதுக்கு நம்ம நாடு எலிஜிபிளான்னு பார்க்கணும். நம்ம நாட்டில் மது கையாளதுக்கே மக்களுக்கு தெரியல. அந்த மாதிரி அவங்களுக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. போனோமா வந்தோமா எல்லோரும் குடிக்கிறோமா அது மாதிரி கிடையாது. மதுக்கடைகளில் கூட்டத்தை பார்த்தா கணக்கிட முடியாத அளவுக்கு கூட்டம் எல்லா இடத்துலையும். ஆக அதை பெருமையாக வருஷத்தில் ஒரு தடவை மார்ச் நாங்கள் இவ்வளோ பண்ணிட்டோம், இவ்வளோ டச் பண்ணியிருக்கோம், இத்தனை கோடி பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் வேறு பேசுகிறாங்க. ஆகையினால இந்த பிரச்சனைகள் எல்லாம் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய கெட்ட பெயரை ஏற்படுத்தியிருக்கிறது. நீங்கள் பட்டியலிட்ட ஊழல், லஞ்சம், இந்த மது விஷயங்கள்லாம் ஏதோ இந்த 4-5 ஆண்டுகளில் தான் வந்தது மாதிரி சொல்கிறீங்களே. காலகாலமாக அப்படின்றதுனா சார் பொதுவான கருத்து முன்வைக்கப்படுகிறது. அதை நம்ம ஏற்கல சரி செய்ய வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன், நான் 96 உச்சநீதிமன்றத்தில் கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ்னு குற்ற பின்னணி உள்ளவர்கள் தேர்தலில் போட்டியிடக்கூடாதுன்னு தடுக்கணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கேன். ஆர்டர்லாம் என்கிட்ட இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டில் 1.5 நாள் விசாரணை நடந்தது. தடுக்கப்பட்டு விட்டதா? இல்லை, கேளுங்க. அது என்ன சொன்னாங்கன்னா மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணுங்க. நான் இப்போ அதான் பேசிகிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. இதே பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். தேர்தல் நேரத்தில் எந்த தலைப்பாக இருந்தாலும் நான் இதை பற்றி பேசுகிறேன்னு. ஏன்னா இதை நீங்கள் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் செக்ஷன் 8 and 9 டிஸ்குவாலிஃபிகேஷன் டிஸ்லாயலிட்டியை பற்றி சொல்லுகிறது. அதில் என்ன சொல்கிறதுன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் என்னென்னா, அதாவது பெரிய இராணுவ ரகசியங்களை கடத்தி பெரிய குற்றங்களை பண்ணி 7 ஆண்டுக்கு மேலே சிறையில் இருந்தால் அவர்களுக்கு கொடுமையான தண்டனை. தண்டனை காலத்திலிருந்து 4 வருஷத்துக்கு தேர்தலில் போட்டியிடக்கூடாதுங்கிறது இருக்குது.
அதே போல் டிஸ்லாயலிட்டிக்கும் அது போல் சின்ன ஒரு இதுதான் கொடுத்துருக்காங்க. வேறு எந்த தடுப்பதற்கு ஒரு குற்ற பின்னணி உள்ளவர்கள் அதில் வரக்கூடாதுங்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு சட்டமே இல்லை. ஸோ அதை வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணணும். அந்த 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 ஸ்கோப் ரொம்ப சின்னதாக இருக்குது. அதனால் அதை அப்படி தான் கேட்டோம் நாங்கள் ப்ரேயரில். ஆனால் நீதித்துறை அதை 1.5 நாள் விசாரித்து பெரிய பத்திரிகைகளில் வந்ததுக்கப்புறம் என்ன சொல்லிச்சுன்னா, இதை வந்து நீங்கள் தேர்தலில் மக்கள்கிட்ட சொல்லி பிரச்சாரம் பண்ணுங்கள். மக்கள்கிட்ட இதில் நாங்கள் சட்டம் போட்டு தடுக்க முடியாது. நீங்கள் தேர்தலில் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுங்கள். மக்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஜனநாயகத்தில் சுப்பீரியர் மக்கள் தான். அவங்க தான் இதை முடிவு பண்ணணும். ஆகவே லா மேக்கிங் பாடி அப்ரோச் பண்ணுங்கள். சட்டத்தை திருத்தணுன்னா லா மேக்கிங் பாடி, ஒரு அப்ரோச் டு லா மேக்கிங் பாடி அப்படின்லாம் சொன்னாங்க. நான் அதிலேருந்து தான் நான் அப்போ அந்த காலத்தில் தேர்தல் பிரச்சாரம்லாம் நான் பண்ணியிருக்கேன். தேர்தல் அதாவது அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் நாங்கள் நடத்தியிருக்கோம். 98 99 ஆடியோ கேசட் போட்டு பேசியிருக்கிறது இதெல்லாம் நடந்திருக்கு. காரணம் என்னென்னா, அடிப்படை ஜனநாயகத்திலேருந்து தான் வருது. இப்போ இங்கே எனக்கு இருக்கிற வருத்தம் என்னென்னா, 32 வருஷம் ஆட்சி செய்த அதிமுகவும் சரி, ஒரு 26 27 வருஷம் ஆட்சி செய்த திமுகவும் சரி, மற்ற தேசிய கட்சிகளாக இருந்தாலும் சரி, ஊழலே நடக்கலாங்கிற மாதிரி இப்போ தேர்தலை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது என்னால் ஏற்றுக்கவே முடியல. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்படி ஏன் ஃபேஸ் பண்ணுறீங்க? அப்படி யார் சார் சொல்கிறா? யார் இப்போ அர்த்தம் என்ன? அதை பற்றியே பேசலான்னு என்ன சார் அர்த்தம்? ஒரு 500 வாக்குறுதி, நான் வானத்தை வில்லா வளைப்பேன், அதை செய்வேன், இதை செய்வேன், தங்க ரோடு போட போகிறேன், பித்தளையில் வெள்ளியில் எல்லாத்துக்கும் வீடு பாண்ட பாத்திரம்லாம் செய்து கொடுக்க போகிறேன்லாம் போடுறீங்கல்ல. ஏன் ஒரு வார்த்தை ஊழலை தடுப்பணி ஏன் போடலை? உங்களுக்கு ஏன் ஹட்ஸ் இல்லை? லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்குது. லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்குது சார். லஞ்ச ஒழிப்புத்துறை அரசாங்கத்துக்கு ஒரு துறை அது இருந்தால் போதும். காவல்துறை இருக்கிறது. அது ப்ராக்டிக்கலில் என்ன நடக்குது? அடிப்படையாக என்ன நடக்குது? லஞ்சம் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. ஒரு டெத் சர்டிஃபிகேட் எடுக்க லஞ்சம் கொடுக்கலன்னு எடுக்க முடியல சார். ஒரு டெத் சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி, ஒரு மைதானத்தில் எரிக்கிறது கொண்டு போனாலும் அங்கேயும் லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு. தராதீங்க சார், புகார் கொடுங்க. புகார் கொடுத்தா என்ன ஆயிரம்? புகார் கொடுத்தா அதே வேலையை விட்டுட்டு அலைய முடியுமா? அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாருக்கும் தெரியுது. சமீபத்தில் பாருங்கள், சமீபத்தில் 2 மாதத்துக்கு முன்னால் நம்ம விவாதித்திருக்கிறோம். உத்தண்டி டு திருவான்மியூர் டு உத்தண்டி, சேலத்தில் 2-3 ரோடு, திண்டுக்கல், மதுரை மாவட்டம், இப்படி ஒரு 4-5 மாவட்டங்களில் 80 சாலைகள், சின்ன சின்ன சாலை, கிராம சாலைகள் போடுவதற்கு 2000 கோடி ரூபா ஒதுக்கி இருக்கிறது அரசாங்கம். அந்த 2000 கோடி ரூபா அந்த டெண்டரில் 1300 கோடி ரூபாய்க்கு ஒரு நல்ல ஒரு குட்வில் கம்பெனி, நான் கம்பெனி பேரெல்லாம் சொல்லலை, அந்த கம்பெனி அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அவங்களும் டெண்டர் நோட் பண்ணி போட்டிருக்காங்க. இன்னொரு கம்பெனி 1968 கோடி கொடுத்துருக்கு, இன்னொரு கம்பெனி 1200 கோடி கொடுத்துருக்குறது. ஆனால் அரசாங்கம் யாருக்கு ஒதுக்கி இருக்கிறது தெரியுமா? 1968 கோடி ரூபா கொடுத்த கம்பெனிக்கு ஒதுக்கி இருக்கிறது. அந்த கம்பெனி மேலே ஏற்கனவே ரிமார்க் இருக்கிறது. ஆனால் இந்த 1300 கோடி கொடுத்த கம்பெனிக்கு ஒதுக்கலை. அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டில் போய் அதை விசாரணை பண்ணி அது எல்லாம் சரியாக இருக்கிறதுனால கம்ப்ளீட்டாக ரத்து பண்ணி விட்டாங்க. இப்போ தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு 10-15 நாளைக்கு முன்னால் தான் இந்த அளவுக்கு ஒரு ஊழல், ஒரே டீலில் 700 கோடி இப்படி இருக்குமானால், மக்கள் வந்து சேவை செய்யறதுக்கு தான் மக்கள் தேர்ந்தெடுத்து இவங்களெல்லாம் அனுப்புகிறாங்களே தவிர சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும். ஆனால் இவங்க அதை வச்சு நாங்கள் ராஜ்யம் பண்ணுறோம், நாங்கள் பண்ணுவோம், நாங்கள் முகலாயர் அரசை போல் நாங்கள் நடத்திக்கிட்டு இருப்போம் அப்படின்லாம் நடத்தவே முடியாது. அதை மக்கள் அங்கீகரித்துக்கிட்டு கொண்டு இருக்கிறார்கள். அது காரணம் மீடியாக்களில் பகிரங்கமாக இதை பற்றி சொல்லணும், மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும். தேர்தல் நேரம் என்பது ஊழல் செய்தது யார், ஊழல் செய்யாதது யார், என்ன நன்மைகள் செஞ்சாங்க, என்ன நன்மைகள் செய்யலை, இவங்களுக்கு செய்ய தெரியலை, இவங்களுக்கு செய்ய தெரியும், இந்த 4 அம்சங்களும் பார்த்து மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா அது நல்லா தான் இருக்கும். எந்த அரசாக இருந்தாலும் எதை செஞ்சாலும் சரி மக்களுக்காக தான் செய்வாங்க. இதை தாண்டி இந்த ஊழல் சம்மந்தப்பட்டதை தவிர பாக்கி எந்த காரியங்கள் பண்ணாலும் ஒரு செக்டாருக்கு 1 வருஷம் செஞ்சாங்கன்னா இன்னொரு செக்டாருக்கு இன்னொரு வருஷம் செய்வாங்க, இன்னொரு செக்டாருக்கு இன்னொரு வருஷம் செய்வாங்க. 5 வருஷத்தில் எல்லா காரியங்களும் செய்ய முடியும். இது வந்து அவங்கவுங்க மனநிலைக்கு ஏற்ற மாதிரி அதை எது சீரியஸோ அதை எடுத்து செய்வாங்க. காமராஜர் காலத்தில் அப்படி தான் நடந்தது. ஆனால் இன்றைக்கி அது இல்லை. ஒன்லி டெண்டர் கால்பர் பண்ணும்போதே அதில் எவ்வளோ பர்சன்டேஜ், எவ்வளோ லாபம், அதை அடிப்படையாக வச்சே இப்போ டெண்டர் கோட் பண்ணுறாங்க, டெண்டர் பிளான் பண்ணுறாங்க, திட்டம் அப்படி வகுக்காங்க. இது நாட்டுக்கு ரொம்ப அபாயம். அதனால தான் இப்போ 5 லட்சம் கோடி கடன். நீங்கள் நம்ம இந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டின்னு சொல்கிறோம்ல, எம்ஏ ஜேக்கப் கம்பெனி அந்த ஹைகோர்ட்டுக்கு எதிராக உள்ள தெருக்கள்லாம் நீங்கள் போனீங்கன்னா, இப்போ உள்ளது கூட போகலாம், போய் பார்க்கலாம். இப்போ ப்ரோக்ராம் முடிச்சு நாங்கள் போய் ஒன்றா பார்த்துட்டு போகிறோம். தெருக்களில் படுத்துருப்பாங்க சார். தெருக்களில் தான் அந்த குடும்பம் 30-40 வருஷம் பிழைக்குது. அவங்க காலையில் வேலைக்கு போக வேண்டியது, சாயங்காலம் அங்கே வந்து தங்க வேண்டியது. அதுதான் அவங்களுக்கு எல்லாமே. மழை பெய்தாலும் சரி என்னால் குடும்பம் நடத்துறது அங்கே தான். அந்த அளவில் தான் நம்ம நாடுன்னு இருக்கிறது. அவர்களுக்கு ஏன் அதெல்லாம் நிறைவேற்ற முடியல அப்படின்னாக்கா, இந்த மாதிரி பொது சொத்துகள் முறையாக பயிற்றுக்கு போக வேண்டிய தண்ணீர் எல்லாம் களைக்கு போய்விடுகிறது. ஆகையினால அவர்களுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது. இந்த பாவத்தை தயவு செய்து செய்யாதுங்கிறது தான் நான் தேர்தல் நேரத்தில் அடித்து சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
என்னைக்காவது நேற்று வரைக்கும் நடந்தது போட்டு இனிமேல் நாங்கள் செய்ய மாட்டோம், இனிமேல் ஊழலை தடுக்க போகிறோம், ஊழலை தடுக்கிறதுக்கு பெரிய நிபுணர் குழுவை போட்டு என்னென்ன செய்யணும்னு பண்ண போகிறோன்னு யாராவது ஒரு அதிமுகவாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி பண்ணணுமா இல்லையா? பிரதமர் சொல்கிறார், பிரதமர் எந்த மீட்டிங்கில் வந்தாலும் பிரதமர் ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்போம், ஊழல் இல்லாத அரசாங்கத்தை கொடுப்போம்னு சொல்கிறார். அவர் அதன்படி நடந்துகிட்டு இருக்காரு. ஆனால் தமிழ்நாட்டில் என்ன ரிசல்ட்? அவங்களால நேரடியாக என்ன செய்ய முடியும்? தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் அதுக்கு ஸ்டெப் எடுக்கணுமா வேண்டாமா? நான் உங்களுக்காகவும் இவருக்காகவும் எங்களுக்காகவும் நம்ம எல்லாத்துக்காகவும் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஆகையினால அதை விஜய் செய்கிறார். அதனால் இளைஞர்கள் ஓட்டு இப்போ ஒவ்வொரு நாளும் 5% நாங்கள், 10% நாங்கள், 15% நாங்கள், இப்போ 20, 25 தாண்டி போய்கிட்டு இருக்கு. அவருடைய வாய்ஸ் 25, 20, 25 தாண்டி போயிட்டு இருக்கு. இல்லை இருக்கு சார், இருக்கு. கல நிதர்சனத்தை பார்க்கணும். களத்துல நான் போயிட்டு வந்தேன், நான் பார்த்து தான் நான் களத்துக்கே போயிட்டு வந்திருக்கேன். நான் அவர் ஆதரவாளர் இல்லை. வடமாநிலங்கள் தென்மாவட்டங்கள் அங்கெல்லாம் போய் பார்க்கறப்ப பேசிட்டோம். அவர் நேரம் நான் வரேன், நீங்க குறுக்கிட்டீங்க, நான் நேரம் தரேன். அவர் முடிக்கிட்டோம். அவர் ஆதரிக்கிற அவசியம் இல்லை. குமார் நீங்க குறிப்பிட்ட தவறான கருத்து சொல்லக்கூடாது. ஒரு தவறு கிடையாது, ஒரு தவறு கிடையாது. ஒரே தவறு. 33% இளைஞர்கள்ல 75% ஒரு கணக்கு சொல்றாங்கன்னு வச்சுங்க, அது விடுங்க. 33% இளைஞர்கள்ல 70-75% அவருக்கு ஓட்டு போட தயாரா இருக்காங்க சார். சார் அங்க கூத்தும் தேவையில்ல, ஒண்ணும் தேவையில்ல. காலையில தேர்தல் நடந்த உடனே விஜய் ஒரு 50 வாக்கு வாங்கினாலே ஜாஸ்தி சார். ஒரு பூத்துக்கு 50 வாக்கு, அது உங்க கணிப்பு. ஒரு தொகுதிக்கு 10,000 வாக்குகள் வாங்கினாலே அதிகம். அது உங்க கணிப்பு. அதாவது இளைஞர்கள் நாட்டுக்குள்ள சினிமா முகத்தில் உள்ளே வந்தாலும் அவங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நாட்டில் நடக்கிற விஷயங்களில் அவங்க இன்வால்வ் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இதெல்லாம் நாட்டுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு நிமிஷம் நீங்கள் பேசும்போது நான் பேசல, நான் இருக்கிறதை சொல்லுகிறேன். எனக்கு விஜய் வரணுங்கிறது நான் எதிர்த்து பேசியிருக்கேன். இதுக்கு முன்னாடி எல்லாமே எதிர்த்து தான் பேசியிருக்கேன். இன்றைக்கி கள நிலவரம், மாணவர்கள், இளைஞர்கள் இவர்கள் எல்லாம் சினிமாவை பார்ப்பாங்க, வருவாங்க, போவாங்க, விஜய் பார்க்கறதுக்காக வராங்கங்கிற நிலைமையை தாண்டி சார் நம்ம இந்த பார்ட்டிக்கு தான் போடணும்னு நம்ம பேசல சார். இப்போ இவங்க அந்த புதிய வாக்காளர்கள், இளைஞர்கள் இதில் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணான்னு சொன்னீங்க. நீங்கள் நிறைய ஊழல் விவகாரங்கள் முன் வச்சிங்க. அவர் வச்சிருக்காரு, நான் வைக்கிறது என்னுடைய அரெஸ்ட் பண்ணனும்னு சொல்றீங்க. ஒரு அரசியல் கட்சி இது அதிகாரப்பூர்வமா இது ஊழல் அவரே ஏத்திருக்காரு. அவர் மீது கேஸ் இருக்குது. ஒரு இண்டிவிஜுவலா இருந்து அவருக்கு தனக்கு கட்ட வேண்டிய வரியை அவர் குறைத்து கட்டிவிட்டார் என்று நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. அதை கட்டுவதற்காக வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப அவரு இதுக்கு அப்புறம் அவர் அரசாங்கத்தை நடத்துறதுக்கு பிறகு அவர்கிட்ட நீங்க ஊழல் இருந்தா நம்ம பேசலாம். நானே தான் முன்னு பேசுவேன். நான் இப்போ அவர் ஆதரிச்செல்லாம் பேசல. அவர் புறா சாட்சியிட போறான்னு நான் பேசவே இல்லை. நீங்கள் அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது. இருக்கிறத மக்கள்கிட்ட இருக்கிறத தான் பேசணும், உண்மையை தான் பேசணும், ஃப்ராங்காக என்ன இருக்கோ அதை தான் பேசணும். இன்றைக்கி நம்ம நாட்டில் இளைஞர்களை 67க்கு பிறகு இந்த மாதிரி தயார் பண்ணி விட்டாச்சு. சினிமா மோகம், சினிமா தான் உண்மையை விட உயர்ந்தது, சினிமா தான் அரசியலை விட உயர்ந்தது, சினிமா எல்லாத்தையும் சினிமாவில் நடக்கிறத போலலாம் நிஜ வாழ்க்கையில் நடந்துடும். இந்த எண்ணோட்டத்துக்குள்ளே இளைஞர்கள் கொண்டு வரப்பட்டு விட்டார்கள். அந்த நிலைமை இப்போ அரசியல் எதிரொலிக்க போகிறது. அந்த எதிரொலிப்பு 20-25% தாண்டி போய் கொண்டிருக்கிறது. காரணம் என்னென்னா, நீங்கள் 2 பேருமே இங்கே இருக்கிற நாட்டை ஆண்ட கட்சிகள் ஊழலை பற்றி ஒரு பொருட்டாகவே எடுக்காமல் நீங்கள் எல்லாம் யோக்கியர்கள் மாதிரி நீங்கள் பேசுகிறதுனால, நீங்கள் அதுக்கு தடுக்கிறதுக்கு எந்த முயற்சி எடுக்காதனால இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. இன்னும் யார் வந்தாலும், இன்னும் சினிமா நடிகர்கள் அதிகமடைவான போர் எதிர்காலத்தில் வந்தார்கள் என்றால் அவர்கள் பின்னாலேயும் இந்த ஜனங்கள் போகத்தான் செய்யும். அரசியலுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்புகளை சிதையும் பொழுது ஜனநாயகத்தில் அரசியல் கட்டமைப்புகள், உட்கட்சி ஜனநாயகம், ஜனநாயக மரபுகள், சித்தாந்தங்கள் எல்லாம் முறையாக நடக்கவில்லை என்றால் எந்த ஒன்று வந்தாலும் மக்களுக்கு எதில் ஆர்வம் இருக்கோ அதில் போகிறது இயல்பானது. அதுதான் இப்போ நடந்து நீங்க சொன்ன காரணங்கள் அடிப்படையில் இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாமே இளைஞர்கள் ஓட்டு கண்டிப்பாக இதை முன்வைத்து சரி செய்ய போகும் கட்சிக்கு போகும்னு சொல்றீங்க. நான் புரிஞ்சுக்கிறேன். எஸ்ஐஆருக்கு பிறகு எஸ்ஐஆர்ல கிட்டத்தட்ட 74 லட்சம் ஓட்டு டெலிட் ஆயிருக்கு. எஸ்ஐஆருக்கு பிறகு இந்த தேர்தலில் இளைஞர்கள் ரொம்ப எஸ்ஐஆருக்கு பிறகு ஓட்டே அதிகமாக போலாயிருக்கு. வெஸ்ட் பெங்காலில் எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் அசாமில் எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லா பாண்டிச்சேரி எல்லா இடத்துலையும் போலாயிருக்கு அதிகமாக. ஆகையினால இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் அப்படித்தான் போலாகும். 80%, 90% வரைக்கும் போலாம். அந்த முடிவுகள் இளைஞர்கள் அதிகமான பேர் கண்டிப்பாக ஓட்டு அடிப்பார்கள்.
அந்த ஓட்டு அவர்களுக்கு சினிமா நடிகர்ங்கிற மோகத்தை தாண்டி ஊழலுக்கு எதிர்ப்புக்காக ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பண்ணியிருக்கிறார்கள். நல்லது, நம்ம இந்த ரெண்டு பேசலாம். பெரிய கட்சிகள் அதை செய்யவே இல்லை. பேசலாம். அதனால இவர்களுக்கு எதிரான முடிவு வரதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கிறது என்று என்னுடைய கருத்து. பேசலாம் நம்ம. திரு பாண்டியன் அவர்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது அவர் எதில் நிற்கிறார் அப்படின்னா, அதிமுகவிலிருந்து சில ஓபிஎஸ் போன்றவர்கள் பிரிந்தது, திரு சசிகலா அம்மையாருடைய தீவிர பிரச்சாரம், சவுத்தில் ரொம்ப தீவிரமாக பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வந்து அதிமுக பாதிக்கும். 8000 டோக்கன் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இதெல்லாம் அவங்களுடைய கற்பனை அது அவங்க கற்பனையில், அதனால் அது ஜெயிச்சிடணும்னு அவர் நினைக்கிறார். ஆனால் இன்றைக்கு எல்லாத்தையும் தாண்டி பரட்டி போடுற மாதிரி நிலைமை உருவாகி கொண்டு இருக்கிறது. அதற்கு வந்து அதிமுகவில் பலகீனம் இருந்தாலும் கூட அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கார். திரு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தீர்ப்புக்குள்ளே வந்துருங்க. நான் தீர்ப்புக்குள்ளே தான் வரேன். மத்திய அரசை பற்றி சில இது சொன்னார். மத்திய அரசு 2014க்கு முன்னால் மத்திய அரசு ஒரு பொருளாதார பட்டியலே இல்லாத நிலையில் இருந்தோம். இராணுவத்தில் நம்ம லிஸ்ட்டில் 42வது 43வது இடத்துல இருந்தோம் இராணுவ கட்டமைப்பில். இப்போ இன்றைக்கி எல்லாத்துலேயும் 3வது இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ இந்தியாவினுடைய ஜிடிபி எந்த அளவில் இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆக உலகத்தில் இன்றைக்கி நம்மளை இந்தியாவை கன்சல்ட் பண்ணாமல் எந்த ஒரு நாடும் இயங்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. அந்த கட்சியோட அதிமுக கூட்டணி, தேர்தல் கூட்டணி, என்டிஏ கூட்டணியில் அது இருக்கிறது. ஆகையினால் திரும்ப அதிமுகவுக்கு வாக்களித்தால் இந்த நாட்டில் செய்யக்கூடிய என்ன காரியம் வேண்டுமானாலும் திட்டமிட்டால் சொன்னதை செய்திருவார்கள் அப்படி என்ற நம்பிக்கை மக்களுக்கு வரும். அதனால் அதிமுகவுக்கு வாக்குகள் அதிகமாக வரும். அதிமுக ஜெயிப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. 2வது இடத்திற்கு திமுகவும் 3வது இடத்திற்கு தாவேக்காவும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னும் தேர்தலை ஒழுங்காக நடத்தணும். இன்னும் முடிஞ்சால் இப்போ கூட சேர்க்கலாம். ஊழலை ஒழிப்பதற்கு ஒரு திட்டத்தை வகுக்கணும். நாளைக்கே அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் ஊழல் ஒழிக்கிறதுக்கு நாங்கள் இதுவரைக்கும் இருந்ததெல்லாம் எங்களுக்கு போதும், செல்வங்கள் போதும், எல்லாம் போதும். ஆனால் எங்கள் மந்திரியோ நாங்களோ யாருமே அதாவது அரசியல் அதிகாரிகளோ ஊழல் செய்யாமல் நாங்கள் பார்த்துக்கிடுவோம், அதுக்கான ஒரு குழு அமைப்போன்னு நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார் என்றால் அவருக்கு இது இன்னும் நம்பிக்கை பார்க்கலாம்.